பெரிய அழகான காட்டில் சின்ன புலி என்ற ஒரு குட்டி புலி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் எப்போதும் ஆர்வம், சிரிப்பு, புதியதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு காலை பறவைகள் மென்மையாக பாடும் சத்தத்தில் விழித்தவன், இன்று நான் ஒரே புதுசா ஏதாவது பார்க்க போறேன் என்று உற்சாகமாக நினைக்கிறான். அம்மா தூங்கும் நேரம். சின்ன புலி மெதுவாக வெளியே நடக்கத் தொடங்குகிறான். பட்டாம்பூச்சியை விரட்டி சிரித்தபடி ஓடி அவன் பாதைக்கு முன்பாக வரும் ஒவ்வொரு காட்சியும் அவனை ஆச்சரியப்படுத்துகிறது. மலர்களின் மனம், பறவைகள் கூடு, பொலிவான சூரிய ஒளி, அவன் மனசு சந்தோஷம் நிறைந்தது. காட்டு ஆழத்திற்குள் சென்ற அவன் திடீரென்று ஒரு நீல நிறம் ஒளிரும் குளத்தை காண்கிறான். அவன் குளத்தை குனிந்து பார்க்கும் போது அவன் பயந்து போகிறான். ஏனெனில் அந்த குளத்தில் அவன் முகம் இல்லை, ஒரு பெரிய புலியின் முகம். அவன் குலுங்கி, நான் பெரிய புலியா மாறிட்டேனா என்று பயந்து கேட்கிறான். அது ஒரு மாயக்குளம், எதிர்காலத்தை காட்டும் குளம். அவன் அதிசயத்தில் இருக்கும் நேரத்தில் காட்டின் பக்கம் இருந்து ஒரு கருமை நிழல் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. என்று பயங்கரமான சத்தம். சின்ன புலியின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. பின்வாங்கும் போது கால் சறுக்கி மாயக்குளத்தில் விழப்போகிறான். அந்த நிழல் அவனுக்கு முகத்துக்கு முன்னே வரும் நேரத்தில், அட சின்ன பையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டே என்று ஒரு மென்மையான குரல். அது ஒரு நல்ல மனசுக்கார கரடி. அவன் ஓடிவந்து சின்ன புலியை காப்பாற்றி பிடித்து கொள்கிறான். இந்த குளம் நல்லது தான், ஆனால் எச்சரிக்கையில்லாம வந்தா ஆபத்து. குட்டி புலியே பெரிய புலியா ஆவதற்கு துணிச்சலும் அறிவும் தேவை என்று கரடி மெதுவாக சொல்கிறான். அந்த நேரமே சின்ன புலியை எல்லா இடங்களிலும் தேடி வந்த அம்மா புலியும் அங்கு வருகிறார். அவள் தன் குட்டியை கரடி காப்பாற்றுவது பார்த்தவுடன் நிம்மதி அடைகிறாள். சின்ன புலி உருகி, அம்மா, எனக்கு ஆர்வம் இருந்தது, ஆனால் இனிமேல் உன்னை விட்டு தனியா போக மாட்டேன் என்று சொல்கிறான். அம்மா சிரித்து அவனை தன் பக்கம் அணைக்கிறாள். அன்று முதல் சின்ன புலி காட்டை பற்றி கற்பதில் ஆர்வமாக இருந்தாலும் அவன் எப்போதும் அம்மாவுடன் மட்டுமே பயணம் செய்வான்.